தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள், பல்வேறு வகையான கலைகள், பிரமிக்க வைக்கும் நுண்திறன் மிக்க கைவினை தொழில்கள். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மூவி போட்டு காமிச்சாங்க. அதில் நம்ம மதுரையோட கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி, நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே சொல்லி காமிச்சாங்க. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம தனியாக தமிழ்நாடு படிக்கிறதே பெரிய விஷயம். இதில் மதுரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க கீழடியை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே நிறைய செப்பரேட்டாக பீச்சுக்கு செப்பரேட்டாக, அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வேர்ல்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக, ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக பாட்ரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக சொன்னது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக, ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்குது இந்த செஷன். ஸோ இட்ஸ் ஸோ இன்ஃபர்மேட்டிவ். முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக வரணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு வர முடியாமல் இருந்துச்சு. சரி இந்த வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த மாதிரிலாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே ரொம்ப பெருசாக, ஆக்சுவலி இந்த மாடல் ஹவுஸே வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வச்சுருக்க எல்லா திங்ஸையும் பார்க்குறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. லைக் எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க கார்பன் டேட்டிங் பண்ணி எப்படி அவங்க எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த அப்பியரன்ஸு, இங்கே தண்ணி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் தண்ணி இருக்குது. நாங்கள் வந்தப்போ ரொம்ப ஐயோ வெயிலாக இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு வந்தோம். பட் ஓகே, நல்லா வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாக இருக்குது அண்ட் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பெருசாக இருக்குது. நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வர்றோங்க. கீழடியில் வந்து 2600 ஆண்டுகள் பழமையான மனிதர்கள் வாழ்ந்த அந்த அடையாளமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் ஜென்ரேஷன் நாங்கள் பார்க்குறத விட எங்கள் வளர்கிற ஜென்ரேஷன் பார்க்குறக்கோசரம் தான் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். பரவாயில்லைங்க, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பார்க்கல அது பெருசாக தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இதை வச்சு நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்க. எப்பாவது ஒரு டைம் தான் நம்ம இந்த மாதிரி அதிசயமெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம பார்க்குறக்கே இவ்வளோ சிரமப்பட்டு அதை அவ்வளோ தூரம் மேற்படுத்தி கொண்டு வந்தவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குங்க. நீங்கள் பார்த்ததில் என்னென்ன பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்கண்ணா. எல்லாமே அருமையாக இருந்துச்சுங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்க. நான் ஃபஸ்ட் டைம் கீழடிக்கு வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். மத்தியானம் நேரம், ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குது. பட் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே இதுக்கு போயிருந்தோம், அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த குழியெல்லாம் நோண்டினதெல்லாம், அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே பண்ணதெல்லாம் பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, வர வழியில் போர்டு பார்த்துருந்தோம் இங்கே மியூசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ பெரிய மியூசியம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா ஒரு சின்ன ஷார்ட் ஃபில்ம் ஒன்று போட்டு காட்டினாங்க. ஸோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் இந்த தமிழ்நாடோட ஃபுல் ஹிஸ்ட்ரியோ வந்துட்டு இதை ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்த்து ரொம்ப. அந்த கீழடியை பற்றி நிறைய திருப்பம் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் நேராக பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் பல ஆண்டுகளாக இருந்துச்சு. இன்று தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி இங்கே வந்திருக்கேன். வந்து இப்போ பார்க்கும்போது நமது நாகரிகத்தினுடைய எல்லை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இப்போ நான் இங்கே தெரியுது. இப்போ பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், நாணயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்க எந்த வழியில் எல்லாம் வாழ்ந்திருக்காங்கங்கிறது எல்லா வகையான ஒரு அமைப்பையும் மிகச்சிறப்பாக இந்த கீழடியில் எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்க பயன்படுத்திய அந்த அதாவது அந்த மண் பொருட்கள், மண்பானைகள், மண் சட்டிகள், அது போன்ற பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தியதுனால அவர்கள் இந்த நீண்ட காலம் வாழ்ந்ததற்கான ஒரு வாய்ப்பும் அதில் நல்லாவே தெரிகிறது. மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெயிலாக இருந்தால் கூட அந்த வெயிலை தணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பில்டிங் எல்லாமே நல்லா மிகச்சிறப்பாக வச்சுருக்காங்க.